ஓகே, சரி கவனிங்க. ஈர்ப்பு புலம்ங்கிற பகுதியை பத்தி நாம இப்ப பார்க்க போறோம். முதலாவது பாத்தீங்களா இருந்தால் உலகத்துல வந்துட்டு பிரதானமா 3 புலங்களை பத்தி பேசலாம். பொதுவா வந்துட்டு இந்த உலகத்துல நாம பிரதானமா 3 புலங்கள் சம்பந்தமா பேசுவோம். அதுல ஒன்றுதான் ஈர்ப்பு புலம், அதே போல மின் புலம் அப்படிங்கிற ஒரு விடயம், அடுத்தது காந்த புலம் அப்படிங்கிற விடயம். முதல் இந்த புலங்கள் அப்படின்னா யாரு, ஃபீல்டுனா யாரு, இந்த ஃபீல்டுன்னு சொல்றது யாரு, புலங்கள்னு நாம என்னத்து சொல்றோம் அப்படிங்கறத முதல் தெரிஞ்சு கொள்ளும். பாருங்க, புலங்கள் அப்படின்னு சொல்றது நாம பொதுவா எப்படி விளங்கிக் கொள்ளலாம்னால், நம்மட கண்களுக்கு தெரியாத, நம்மட கண்களுக்கு புலப்படாத, அதே நேரத்தில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய, இட் மீன்ஸ் ஒரு விசைய ஏற்படுத்தக்கூடிய ஒரு பிரதேசத்தை தான் நாம புலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரியான, நம்ம கண்களுக்கு புலப்படாத ஒரு விசைய உண்டாக்கக்கூடிய ஒரு பிரதேசம் அல்லது ஒரு நிலையத்தான் நாம புலங்கள் அப்படின்னு சொல்ல போறோம். அந்த வகையில ஈர்ப்பு புலங்கள் அப்படிங்கிறது யாருன்றால், நம்முடைய கண்களுக்கு தெரியாமல் ஒரு திணிவின் மீது விசைய உண்டாக்கக்கூடியது. நம்முடைய கண்களுக்கு தெரியாது, ஆனால் ஒரு திணிவின் மீது விசைய உண்டாக்கக்கூடியது. அதைத்தான் நாம ஈர்ப்பு புலங்கள் அப்படின்னு சொல்லும். உதாரணமா இப்ப இந்த மார்க்கர் எடுத்தீங்கன்றால், இந்த மார்க்கருக்கு நான் விசைய வழங்கணும்னால், நான் இந்த மார்க்கருக்கு விசைய வழங்கணும்னால் ஒன்று இந்த மார்க்கரை கையால தள்ளணும், அல்லது இந்த மார்க்கரை இன்னும் ஒரு பொருளால தள்ளணும், இல்லையா? இப்படித்தான் நான் இந்த மார்க்கருக்கு விசைய வழங்கலாம். ஆனால் இந்த மார்க்கருக்கு இந்த பூமி ஈர்ப்பு கவர்ச்சி விசையை வழங்குது. அந்த பூமி வழங்குற ஈர்ப்பு கவர்ச்சி விசையை யோசித்து பார்த்தீங்கன்னா, இந்த மார்க்கரை இந்த பூமி உண்மையிலே என்ன செய்யல, தொடரல. இந்த மார்க்கரை இந்த பூமி தொடரல, ஆனா இந்த மார்க்கருக்கு பூமி என்ன செய்யுது, ஒரு விசையை வழங்கி கொண்டு இருக்குது. ஆகவே ஒரு பொருளை தொடாமலே, நம்முடைய கண்களுக்கு புலப்படாமலே விசைய வழங்கக்கூடிய ஆட்களை நாம புலங்களாக யோசிக்க முடியும். சரியான, எனவே ஈர்ப்பு புலம் அப்படிங்கிறது ஒரு திணிவுக்கு விசைய வழங்கக்கூடிய புலங்களை சொல்லுவோம். திணிவுக்கு விசைய வழங்கக்கூடிய புலங்களை நாம ஈர்ப்பு புலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல ஒரு ஏற்றத்துக்கு விசைய வழங்கக்கூடிய புலங்களை நாம மின் புலங்கள் அப்படின்னு சொல்லுவோம். சரியான, ரைட். இப்ப பாருங்க, இந்த ஈர்ப்பு புலம் அப்படிங்கிற தலைப்புக்கு கீழே ஒரு சின்ன ஒரு தலைப்பு போட்டுக்கொள்ளுங்க. ஈர்ப்பு புலக்கோடுகள். ஈர்ப்பு புலக்கோடுகள். ஈர்ப்பு புலக்கோடுகள் தலை போட்டுக்கொள்ளுங்க. ஈர்ப்பு புலக்கோடுகள். கீழே எழுதி கொள்ளுங்க. ஈர்ப்பு புலக்கோடுகள் அந்த டாபிக்கு கீழே எழுதி கொள்ளுங்க. யாதேனும் திணிவு ஒன்றிற்கு ஈர்ப்பு புலக்கோடுகள் டாபிக்கு கீழே எழுதி கொள்ளுங்க. யாதேனும் திணிவொன்றிற்கு விசையை உண்டாக்கக்கூடிய, ஈர்ப்பு விசையை போடுங்களா, ஈர்ப்பு விசையை உண்டாக்கக்கூடிய யாதேனும் ஒரு திணிவிற்கு விசையை உண்டாக்கக்கூடிய
கண்களுக்கு புலப்படாத விசை கோடுகள் ஈர்ப்பு புலக்கோடுகள் ஆகும். ஈர்ப்பு புலக்கோடுகள் ஆகும். அடுத்த பாயிண்ட் ஈர்ப்பு புலக்கோடுகள் ஆகும். அடுத்த பாயிண்ட் ஈர்ப்பு புலக்கோடுகள் எப்பொழுதும் ஈர்ப்பு புலக்கோடுகள் எப்பொழுதும் திணிவை நோக்கிய திசையில் காணப்படும். ஈர்ப்பு புலக்கோடுகள் எப்பொழுதும் திணிவை நோக்கிய திசையில் காணப்படும். அடுத்த பாயிண்ட் ஈர்ப்பு புலக்கோடுகள் செறிவாக உள்ள பிரதேசத்தில் ஈர்ப்பு புலக்கோடுகள் செறிவாக உள்ள பிரதேசத்தில் ஈர்ப்பு கவர்ச்சி விசை உயர்வாகவும் ஈர்ப்பு புலக்கோடுகள் செறிவாக உள்ள பிரதேசத்தில் ஈர்ப்பு கவர்ச்சி விசை உயர்வாகவும் ஐதாக உள்ள பிரதேசத்தில் ஈர்ப்பு கவர்ச்சி விசை இழிவாகவும் காணப்படும். ஐதாக உள்ள பிரதேசத்தில் ஈர்ப்பு கவர்ச்சி விசை இழிவாகவும் காணப்படும். ரைட், ஐதாக உள்ள பிரதேசத்தில் ஈர்ப்பு விசை கோடுகள் ஈர்ப்பு விசை இழிவாகவும் காணப்படும். ஈர்ப்பு கவர்ச்சி விசை இழிவாகவும் காணப்படும். அடுத்த பாயிண்ட் ஈர்ப்பு புலக்கோடுகள் ஒன்றை ஒன்று இடைவெட்டாது. ஈர்ப்பு புலக்கோடுகள் ஒன்றை ஒன்று இடைவெட்டாது. சரியா? கவனிங்க.
பொதுவா ஒரு திணிவு ஒன்று எடுத்த மாறினால் இந்த திணிவை சூழ்ந்து ஈர்ப்பு புலக்கோடுகள் காணப்படும். நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், ஈர்ப்பு புலக்கோடுகள் அப்படிங்கிறது யாருன்னால், ஈர்ப்பு புலக்கோடுகள் அப்படிங்கிறது நம்முடைய கண்களுக்கு புலப்படாத கோடுகள். அந்த புலக்கோடுகள் ஒரு திணிவுக்கு விசைய வழங்குறத குறிக்கக்கூடியதா இருக்கு. அதாவது என்னென்றால், உதாரணமா இந்த எம் திணிவு எடுத்தீங்கன்னால், இந்த எம் திணிவுக்குரிய ஈர்ப்பு புலக்கோடுகள் அந்த திணிவை நோக்கின திசையில இவ்வாறு காணப்படும். இதுல கருத்து என்னென்றால், இந்த திணிவுக்கு பக்கத்துல நீங்க இன்னும் ஒரு திணிவை வைக்கும் போது, இந்த திணிவுக்கு பக்கத்துல நீங்க இன்னும் ஒரு திணிவை வைக்கும் போது இந்த திணிவின் மீது விசை இந்த திணிவை நோக்கிய திசையில தொழிற்படும். அதாவது இந்த திணிவை கவரக்கூடியதாக இருக்கும். அதனாலதான் நாம் என்ன சொல்றோம்னால், ஈர்ப்பு விசை கோடுகள் எப்பொழுதும் திணிவை நோக்கிய திசையில இருக்கும். அப்ப அந்த திசையில தான் திணிவின் மீது விசை தொழிற்படும். ஆகவே இந்த திணிவுக்கு பக்கத்துல நாம ஒரு திணிவை வைக்கும் போது இந்த திணிவானது இந்த திணிவினால் கவரப்படும். அவ்வாறு கவரப்படுகின்ற அந்த விசையினது திசை இந்த ஈர்ப்பு புலக்கோடுகளின் திசையாக அமையும். அடுத்தது, இந்த ஈர்ப்பு புலக்கோடுகள் எடுத்தீங்கன்றால், இந்த ஈர்ப்பு புலக்கோடுகள் எங்க செறிவாரிக்குமோ அந்த இடத்துல அந்த திணிவால உண்டாக்கப்படுற விச பெரிசாரிக்கும், திணிவுல தொழிற்படுற விச பெரிசாரிக்கும். ஈர்ப்பு புலக்கோடுகள் எங்க ஐடா இருக்குமோ அங்க தொழிற்படுற விச வந்துட்டு இழிவாக இருக்கும். உதாரணமா, நீங்க இந்த திணிவுக்கு பக்கத்துல ஒரு திணிவை இந்த இடத்துல வைக்கிறீங்க. இந்த சந்தர்ப்பத்துல இந்த திணிவின் மீது தொழிற்படுகின்ற விசை எடுத்தீங்கன்றால், இந்த விசை இதே திணிவை கொண்டு போய் நீங்க இங்க வைக்கிறீங்க. இந்த இடத்துல வைக்கக்குள்ள இந்த திணிவின் மீது தொழிற்படுகின்ற விசையோட ஒப்பிடக்குள்ள இந்த இடத்துல இந்த திணிவுக்கு தொழிற்படுற விசை, கவர்ச்சி விசை எப்படி இருக்கும்னால் பெரியதாக இருக்கும். என்ன காரணம் சொல்றோம்னால், இந்த திணிவுக்கு பக்கத்துல பாருங்க, இங்க ஈர்ப்பு புலக்கோடுகள் எப்படி இருக்குது, நெருக்கமா இருக்குது. அதே இந்த இங்கிருந்து தூரத்துக்கு போக பாத்தீங்கன்னா ஈர்ப்பு புலக்கோடுகளுக்கு இடையிலான நெருக்கம் குறைவடைந்து போகுது. பாருங்க, இங்க நல்லா பக்கத்துல இருக்காரு, ஏழு பக்கம் போக தூரத்தில் அடிக்கிறார். எனவே ஈர்ப்பு புலக்கோடுகள் செறிவா இருந்தால் அந்த இடத்துல திணிவு அனுபவிக்கிற ஈர்ப்பு கவர்ச்சி விசை பெரிசாரிக்கும். ஈர்ப்பு புலக்கோடுகள் ஐந்தாக இருந்தால் அந்த இடத்துல ஒரு திணிவு அனுபவிக்கிற விசை எப்படி இருக்கும், இழிவாக இருக்கும். இது ஈர்ப்பு புலக்கோடுகளுக்கு மட்டுமில்லை, மின்புலக்கோடுகளுக்கும் பொருந்தக்கூடியதா இருக்கும். எனவே ஈர்ப்பு புலக்கோடுகள் செறிவா இருக்குதுன்றால் அந்த இடத்துல திணிவு வைக்கப்படும் போது ஈர்ப்பு கவர்ச்சி விசை பெரிசாரிக்கும். ஐந்தாக இருக்கிற இடத்துல திணிவை வைக்கும் போது ஈர்ப்பு கவர்ச்சி விசை இழிவாக இருக்கும். சரியான? அடுத்து நாம் என்ன சொல்றோம்னா, ஈர்ப்பு புலக்கோடுகள் ஒன்றை ஒன்று இடைவெட்டாது. அதாவது இந்த கோடை இன்னும் ஒரு கோடு என்ன செய்யாதுன்னா இப்படி வெட்டிட்டு போகாது. ஈர்ப்பு புலக்கோடுகள் ஒன்றை ஒன்று என்ன செய்யலாம், இடைவெட்டாது. இதை விளங்கிக் கொள்றதுக்காகத்தான் நம்ம இன்னும் ஒரு ஈர்ப்பு புலக்கோடுகளை வரைஞ்சிருக்கிறோம். அதாவது இது ஒரு திணிவுக்குரிய ஈர்ப்பு புலக்கோடு. இதே இது நாம ரெண்டு திணிவுகளை வைத்த மாறினால் அந்த சந்தர்ப்பத்தில் உருவாகிற ஈர்ப்பு புலக்கோடுகளோட வடிவம் இப்படியான ஒரு வடிவமா இருக்கு. எனவே இங்கேயும் பார்த்தீங்கன்றால் இங்க இருக்கிற ஒரு ஈர்ப்பு புலக்கோடு இன்னும் ஒரு ஈர்ப்பு புலக்கோடு என்ன செய்யல, இடைவெட்டல்ல. எனவே இரண்டு திணிவுகள் வைக்கப்படும் போது ஈர்ப்பு புலக்கோடுகளோட வடிவம் இந்த மாதிரியான ஒரு வடிவமா இருக்கும். அங்கேயும் ஈர்ப்பு புலக்கோடுகள் என்ன செய்யாது, ஒன்றை ஒன்றும் இடைவெட்டாது. சரியான? இதுல ஏன் இந்த ஈர்ப்பு புலக்கோடுகள் இப்படி வருவதுங்கிற விடயத்தை பத்தி நாம் என்ன செய்வோம்னால் பின்னுக்கு படிக்க முடியும். ஈர்ப்பு புலக்கோடுகள் ஏன் இந்த வடிவத்தில் வருவதுங்கிற விடயத்தை நம்ம பின்னுக்கு படிக்கலாம். சோ இப்போதைக்கு நீங்க என்ன செய்யுங்கன்னா, இந்த ரெண்டு திணிவு, தனி ஒரு திணிவுக்குரிய ஈர்ப்பு புலக்கோடுகளையும் அதே மாதிரி
இரண்டு திணிவுகள் பக்கத்துல வைக்கப்படும் போதான ஈர்ப்பு புலக்கோடுகளையும் நோட் பண்ணி கொள்ளுங்க. ஸோ இந்த ரெண்டு படத்தையும் கீறி கொள்ளுங்க. தலை போடுங்க. நியூட்டனின் ஈர்ப்பு விதி. தலை போடுங்க. நியூட்டனின் ஈர்ப்பு விதி. Right? Okay, நியூட்டனின் ஈர்ப்பு விதி. சோ கவனிங்க. சோ நம்ம இப்ப சொன்னோம் ஒரு திணிவொன்று எடுத்த மாதிரி இருந்தா எந்த ஒரு திணிவு எடுத்தாலும் இந்த திணிவை சூழ்ந்து ஈர்ப்பு புலக்கோடுகள் காணப்படும். இந்த ஈர்ப்பு புலக்கோடுகள்ங்கிறது ஒரு திணிவின் மீது உண்டாக்கக்கூடிய விசையை குறிக்கக்கூடியதா இருக்கும் இல்லையா? எனவே ஒரு திணிவுக்கு பக்கத்துல நாம இன்னும் ஒரு திணிவை வைக்கும் போது இந்த திணிவானது அதுக்கு பக்கத்தில் வைக்கப்பட்டுள்ள திணிவை கவரக்கூடியதாக இருக்கும். அந்த வகையில நியூட்டனின் ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது என்ன சொல்றாருன்னா, அதாவது நியூட்டன் என்ன சொல்றாருன்னா, ஈர்ப்பு புல விசையானது ஈர்ப்பு கவர்ச்சி விசையானது இரு திணிவுகளுக்கு இடையில தொழிற்படக்கூடிய ஈர்ப்பு கவர்ச்சி விசையானது அந்த திணிவுகளுக்கு இடையிலான பெருக்கத்திற்கு நேர் விகித சமனாகவும் அந்த திணிவுகளுக்கு இடையிலான பெருக்கத்திற்கு நேர் விகித சமனாகவும் அந்த திணிவுகளுக்கு இடைப்பட்ட வேறாக்கத்தின் வர்க்கத்திற்கு நேர் மாறு விகித சமனாகவும் இருக்கும் சொல்றாரு. எப்படி? இரண்டு திணிவெடுத்தமா இருந்தார். உதாரணமா M1 அதே போல M2 இப்படி ரெண்டு திணிவு எடுப்போம். இந்த ரெண்டு திணிவு எடுத்தீங்க என்றால் உங்களுக்கு தெரியும் இந்த திணிவு தனக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு திணிவை கவரக்கூடியதா இருக்கும். அந்த வகையில இந்த திணிவானது M1ங்கிற இந்த திணிவு M2ங்கிற திணிவை கவருகின்ற இந்த விசை M2ங்கிற திணிவை கவருகின்ற இந்த விசை எடுத்தீங்களா இருந்தால்
இந்த விசையானது இந்த திணிவுகள பெருக்கத்துக்கு நேர் விகித சமனாகவும் இந்த திணிவுகளுக்கு இடைப்பட்ட வேராக்கத்தின் வர்க்கத்துக்கு நேர் மாறு விகித சமனாகவும் இருக்கும் அப்படிங்கிறதுதான் நியூட்டன் ஈர்ப்பு விதியாக இருக்குது. சின்ன விடயங்கள் சரியான. சோ கீழுக்கு எழுதி கொள்ளுங்க. நியூட்டன் ஈர்ப்பு விதிக்கு கீழ் எழுதி கொள்ளுங்க. இரு திணிவுகளுக்கிடையே நியூட்டன் ஈர்ப்பு விதிக்கு கீழ் எழுதி கொள்ளுங்க. இரு திணிவுகளுக்கிடையே தொழிற்படும் கவர்ச்சி விசையானது, ஈர்ப்பு கவர்ச்சி விசையானது, இரு திணிவுகளுக்கிடையே தொழிற்படும் ஈர்ப்பு கவர்ச்சி விசையானது அத்திணிவுகளின் பெருக்கத்திற்கு நேர் விகித சமனாகவும் அத்திணிவுகளின் பெருக்கத்திற்கு நேர் விகித சமனாகவும் அத்திணிவுகளுக்கிடையிலான வேராக்கத்திற்கு வேராக்கம்னா ரெண்டு இடைப்பட்ட தூரம், அத்திணிவுகளுக்கிடையிலான வேராக்கத்தின் வர்க்கத்திற்கு நேர்மாறு விகித சமனாகவும் காணப்படும். திணிவுகளின் பெருக்கத்திற்கு நேர் விகித சமனாகவும் அத்திணிவுகளுக்கிடையிலான வேராக்கத்தின் வர்க்கத்திற்கு நேர்மாறு விகித சமனாகவும் காணப்படும். ரைட்? ஓகே, இப்ப நீங்க இந்த படத்தை நோட் பண்ணி போட்டு அதுக்கு நியூட்டன் ஈர்ப்பு விதிக்கான நேர் விகித சமனை நோட் பண்ணி கொள்ளுங்க. அந்த படத்தை கீறுங்க, நியூட்டன் ஈர்ப்பு விதிக்கான நேர் விகித சமன் தொடர்பை நோட் பண்ணி கொள்ளுங்க. வேகமா எழுதி கொள்ளுங்க. பாங்க சொல்லி கொண்டிருக்குது, பாங்க முடிய நாம தொடரலாம். கவனிங்க. அப்ப இரண்டு திணிவுகள் எடுத்தமா இருந்தால் அந்த இரண்டு திணிவுகளுக்கு இடையே தொழிற்படுற ஈர்ப்பு கவர்ச்சி விசை, அந்த திணிவுகளோட பெருக்கத்துக்கு நேர் விகித சமன், அந்த திணிவுகளுக்கு இடையிலான வேராக்கத்தின வர்க்கத்துக்கு நேர்மாறு விகித சமன் இல்லையா? இப்ப நாம இந்த நேர் விகித சமனை சமன்பாடுக்கு மாற்றுவோம். சோ பாத்தீங்களா இருந்தால் F சமன் இந்த நேர் விகித சமனை நாம சமன்பாடா மாற்றணுமா இருந்தால் ஒரு மாறிலியை சேர்க்கணும். அவ்வாறு நாம் இந்த சமன்பாடா மாத்திரத்துக்கு சேர்க்கிற மாறிலி கேபிட்டல் ஜி அப்படிங்கிற ஒரு மாறிலியை சேர்த்தால் G m1 m2 R வர்க்கம் வரும். சரியானே? இப்ப பாருங்க, இந்த கேபிட்டல் G அப்படிங்கிறது யாருன்னா இவரை சொல்லுவாங்க அகில ஈர்ப்பு மாறிலி. இதை வந்துட்டு நாம அகில ஈர்ப்பு மாறிலி அப்படின்னு சொல்லுவோம். அகில ஈர்ப்பு மாறிலி. சரியான? எனவே கேபிட்டல் ஜிங்கிறது ஒரு மாறிலி. அந்த மாறிலியோட பேர் என்னன்னு கேட்டீங்களா இருந்தால் அகில ஈர்ப்பு மாறிலி அப்படின்னு சொல்லுவோம். எனவே பொதுவாக இரண்டு திணிவுகள் எடுத்தமா இருந்தால் அந்த திணிவுகளுக்கு இடையில தொழிற்படக்கூடிய ஈர்ப்பு கவர்ச்சி விசை எப்பயுமே அந்த திணிவை நோக்கி இருக்கும். உதாரணமா M1 அப்படிங்கிற திணிவு இந்த M2ங்கிற திணிவை தன்னை நோக்கிய திசையில இப்படி கவரும். நான் இங்க கீறி இருக்கிறது விசையினது திசை, நான் கீறினது இங்க கீறி காட்டி இருக்கிறது விசைய மாத்திரம், நான் ஈர்ப்பு புலக்கோடுகளை இல்லை. எனவே M1 அப்படிங்கிற திணிவு M2ங்கிற திணிவை இப்படி கவரப்போகுது. அது கவருகின்ற அந்த விசையினது பருமனைத்தான் நாம GM1 M2 R வர்க்கம்னு சொல்றோம். இப்ப இங்க ஒரு கேள்வி வருவது, M1ங்கிற திணிவு M2ங்கிற திணிவை இப்படி கவருமா இருந்தால் இந்த M2ங்கிற திணிவு M1 கவராதா அப்படின்னு ஒரு கேள்வி வரும்.
பாத்தீங்களா இருந்தால் எந்த ஒரு திணிவும் இன்னும் ஒரு திணிவை கவரும். அதாவது M1ங்கிறது M2வை இப்படி கவருந்தால் இந்த M2ங்கிறது M1 என்ன செய்யுந்தால் அதுக்கு எதிர் திசையில இப்படி கவரும். M1 M2 ஆனது இப்படி கவரும், M2 இந்த M1 ஆனது தன்னை நோக்கி இப்படி கவரும். எனவே M1ம் M2ம் ஒன்றை ஒன்று நோக்கி கவரக்கூடியதாக இருக்கும். அதே நேரத்தில் M1ஆல M2க்கு வழங்கப்படுற விசையும் M2ஆல M1க்கு வழங்கப்படுற விசையும் எப்படிப்பட்டதா தான் இருக்கும்? சமனான பருமனாகத்தான் இருக்கும். M1 M2க்கு வழங்குற விசை அதே போல M2 M1க்கு வழங்குற விசை இது எப்படிப்பட்டதா இருக்கும்? சமனான பருமனை கொண்டதாக இருக்கும். ரைட்? சோ அதுக்குள்ள நீங்க அந்த படத்துல இந்த ரெண்டு விசையும் சம பருமனுடைய விசைங்கிறதையும் அதே போல இந்த சமன்பாடை பூரணப்படுத்தியும் காட்டிக் கொள்ளுங்க. வேகமா நோட் பண்ணுங்க. சரியா? ஓகே, இப்போ ஒரு கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. ரெண்டு கிலோகிராம், கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. 2 கிலோகிராம் கொமா 3 கிலோகிராம் திணிவுகள், 2 கிலோகிராம் கொமா 3 கிலோகிராம் திணிவுகள் பத்து சென்டிமீட்டர் வேராக்கத்தில் வைக்கப்படும் போது 10 சென்டிமீட்டர் வேராக்கத்தில் வைக்கப்படும் போது அத்திணிவுகளுக்கிடையில் தொழிற்படும் கவர்ச்சி விசை யாது? 10 சென்டிமீட்டர் வேராக்கத்தில் வைக்கப்படும் போது அத்திணிவுகளுக்கிடையில் தொழிற்படும் கவர்ச்சி விசை யாது? சரி, அதற்கு கீழே இந்த ஜீனது பருமன், ஜீனது பருமன் எழுதி வச்சுக் கொள்ளுங்க. ஜீனது பருமன், அகில ஈர்ப்பு மாறிலிட பருமன், ரைட், 6.67 தர 10^11, 6.67 தர 10^11. அதோட சேர்த்து நீங்க அகில ஈர்ப்பு மாறிலிட அழகை நீங்க கண்டுபிடிச்சு இதுல போடுங்க பாப்போம். அகில ஈர்ப்பு மாறிலிட பருமன் என்ன? 6.67 தர 10^11. அல்லது எப்படி சொல்லலாம்னால் அகில ஈர்ப்பு மாறிலிட பருமனை எப்படி சொல்லலாம்னால் 6.67 என்று சொல்லாமல் 20 கீழ் 3 என்றும் சொல்லலாம்.
உதாரணமா 20/3 பிரிச்சிங்கன்னா என்ன வரும்? 6.67 வரும் இல்லையா? எனவே 20/3 தர 10^11 சொல்லலாம். அப்ப அகில ஈர்ப்பு மாறிலிட பருமன் தெரியும் 6.67 தர 10^11 அல்லது அதை 20/3 தர 10^11 சொல்லலாம். ரைட்? சோ அதுக்குரிய அழகை நீங்களாக யோசித்து ஃபில் பண்ணுங்க பாப்போம். அதோட சேர்த்து இந்த கேள்விக்குரிய விடையை கண்டுபிடிங்க. சோ 2 கிலோகிராம் 3 கிலோகிராம் திணிவு 10 சென்டிமீட்டர் வேறாக்கத்தில் வைக்கப்பட்டிருக்குது. இந்த திணிவுகளுக்கு இடையில தொழிற்படுற ஈர்ப்பு கவர்ச்சி விசையில பருமன் யார்? சோ வேகமா கண்டுபிடிங்க. சின்ன ஒரு கேள்வி. ஓகே, முதலாவது நம்ம அகில ஈர்ப்பு மாறிலிட அலக முதல் யோசிப்போம். உங்களுக்கு தெரியும் ஈர்ப்பு கவர்ச்சி விசையிட சமன்பாடு F சமன் G into M1 M2 விற்கு R வர்க்கம் இல்லையா? எனவே கேபிட்டல் G சமன் என்னன்னு வரும்? கேபிட்டல் G சமன் F into R வர்க்கத்திற்கு M1 into M2 வரும். இதான் கேபிட்டல் G குரிய சமன்பாடு. எனவே பாருங்க G இனது அலகு, இந்த G இனது அலகு எடுத்தமா இருந்தால் விசையினது அலகு நியூட்டன், தூரத்தினது அலகு மீட்டர், அப்ப மீட்டர் வர்க்கம். இங்க திணிவு, இங்கேயும் திணிவு கிலோகிராம் கிலோகிராம், அப்ப அது மேலுக்கு வந்தால் கிலோகிராம் -2. சோ நியூட்டன் மீட்டர் வர்க்கம் கிலோகிராம் -2 அப்படிங்கிறது தான் G இனது அலகாக இருக்கும். விளங்குதா? F சமன் G into M1 M2 இல் R வர்க்கம் தான். G எழுவாய் மாற்றம் செய்தால் F into R வர்க்கத்தின் கீழ் M1 M2 வரும். எனவே F ட அலகு நியூட்டன், தூரத்தின் அலகு மீட்டர், அப்ப மீட்டர் வர்க்கம். கீழுக்கு கிலோகிராம் கிலோகிராம் ரெண்டு அலகு இருக்குது, அப்ப கிலோகிராம் வர்க்கம். மேலுக்கு வந்தால் கிலோகிராம் -2. அப்ப இதான் G இனது அலகு. ரைட், இப்ப கேள்விக்கு வருவோம். பாருங்க 2 கிலோகிராம் 3 கிலோகிராம நாம 10 சென்டிமீட்டர் வேறாக்கத்துல வச்சிருக்கிறோம். உங்களுக்கு தெரியும் 2 கிலோகிராமால 3 கிலோகிராமுக்கு வழங்கப்படுகின்ற விசையும் 3 கிலோகிராமால 2 கிலோகிராமுக்கு வழங்கப்படுகின்ற விசையும் எப்படிப்பட்டது? சமனானது. ஏனென்றால் இந்த வழங்கப்படுகின்ற விசைங்கிறது 2 திணிவுகளினதும் பெருக்கத்தில தங்கி இருக்கு. எனவே 3 கிலோகிராம் 2 கிலோகிராமுக்கு வழங்குற விசை 2 கிலோகிராம் 3 கிலோகிராமுக்கு வழங்குற விசை எப்படிப்பட்டது? சமனும் எதிருமாகத்தான் இருக்கு. சரி, இப்ப இந்த விசையினது பருமனை கண்டுபிடிப்போம். G M1 M2 க்கு R வர்க்கம், இதான் சமன்பாடு. இப்ப நாம முதலாவது G இனது பருமனை போடுவோம். G இனது பருமன் என்ன? G இனது பருமன் 6.67 தர 10^11 அப்படின்னு சொல்லலாம். அல்லது G இனது பருமனை 20/3 தர 10^11 சொல்ல முடியும். சோ G ட பருமனை போட்டுட்டேன். M1 M2 என்ன திணிவு? 2 கிலோகிராம் 3 கிலோகிராம். சோ 2 தர 3. இந்த 2 திணிவுகளுக்கு இடையிலான வேறாக்கம் என்ன? 10 சென்டிமீட்டர். சோ 2 திணிவுகளுக்கு இடையிலான வேறாக்கம் 10 சென்டிமீட்டர். 10 சென்டிமீட்டரை மீட்டருக்கு மாத்தினா எப்படி வரும்? 10 தர 10^2 மீட்டர். இதான் 10 சென்டிமீட்டர். சோ இதுல வர்க்கம் இல்லையா? அப்ப 10 சென்டிமீட்டர் வர்க்கம். சோ எப்படி வரும்? இப்ப பாருங்க, இதுல இருந்து இந்த மூணும் வெட்டுப்படும். 10 தர 10^2 அப்ப 10^1. 10^1 வர்க்கம் 10^2 அப்படின்னு வரும். 10^2 இங்க போனா 10^9 வரும். அதே நேரத்துல இங்க 20 தர 2 இருக்குது, அப்ப 40 வரும். சோ 40 தர 10^9 நியூட்டன் தான் இந்த 2 திணிவுகளுக்கு இடையில தொழிற்படக்கூடிய விசையாக அமையும். விளங்குதா? சின்ன ஒரு கேள்வி. திணிவுகளோட பெருக்கம் 2 3, தூரம் 10 சென்டிமீட்டர். சோ மீட்டருக்கு மாத்திரம் 10 தர 10^2 அதுல வர்க்கம். சோ பிரதியிட்டால் 40 தர
10⁻⁹ என்று வரும். ஓகே, இப்ப கவனிங்க. கவனிங்க, நாம இதுவரைக்கும் படிச்ச இந்த விடயங்களை வச்சு பிராக்டிக்கலாக யோசிக்க ஆரம்பிக்க போறோம். ஸோ பிராக்டிக்கலாக நம்ம யோசிப்போம். அதாவது நாம் என்ன சொல்றோம்னால், முதலாவது நான் என்ன சொன்னால், எப்பயுமே ஒரு திணிவெடுத்தால் அந்த திணிவை சூழ்ந்து நம்முடைய கண்களுக்கு புலப்படாத ஈர்ப்பு விசைக்கோடுகள் இருக்கும் அப்படிங்கிற ஒரு விடயத்தை சொன்னேன். அதிலிருந்து இரண்டாவது கட்டம் நாம் என்ன சொன்னோம்னால், இவ்வாறு ஒவ்வொரு திணிவுக்கும் அதன் கண்களுக்கு புலப்படாத ஈர்ப்பு விசைக்கோடுகள் இருப்பதனால் ஒரு திணிவானது இன்னும் ஒரு திணிவை கவரக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு சொல்றோம். அவ்வாறு கவரப்படுகின்ற அந்த விசைக்கான தொடர்பைத்தான் நியூட்டனின் ஈர்ப்பு விதி அப்படிங்கிற விடயம் சொல்லுதுங்கிறதையும் சொன்னோம் இல்லையா? இப்ப நமக்கு வரக்கூடிய ஒரு பிராக்டிக்கலான சந்தேகம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு திணிவு இன்னும் ஒரு திணிவை கவரும் என்றால், இந்த உலகத்துல எல்லாமே திணிவுகள் தான். நான் பார்க்கிற எல்லாமே பெரும்பாலும் திணிவுகள் தான் இல்லையா? உதாரணமா, இந்த மார்க்கரும் ஒரு திணிவு, இந்த மார்க்கரும் ஒரு திணிவு. இந்த மார்க்கர் ரெண்டையும் நான் பக்கத்து பக்கத்துல வச்சிருக்கிறேன். இந்த மார்க்கர் ரெண்டையும் நான் பக்கத்து பக்கத்துல வச்சிருக்கிறேன். ஆனால் நாம படிச்ச நியூட்டனின் ஈர்ப்பு விதிப்படி இந்த ரெண்டு திணிவுகள் இப்படி இருந்தா அந்த ரெண்டு திணிவுகளுக்கு இடையில என்ன தொழிற்படணும்? கவர்ச்சி விசை தொழிற்படணும். அப்படி விசை தொழிற்பட்டா, உண்மையா ரெண்டு திணிவுகளுக்கு இடையில விசை தொழிற்பட்டா என்ன செய்யும்? அந்த ரெண்டு திணிவு அப்படியே உண்டாகணுமா இல்லையா? ஒரு விசை இன்னும் ஒரு விசை உண்டே நோக்கி தொழிற்பட்டா என்ன செய்யும்? ரெண்டு இப்படி வந்து ஜாயிண்ட் ஆகும். ஆனா நம்ம இந்த ரெண்டு மார்க்கரையும் நம்ம கையில வச்சுட்டு இருக்கிறோம். இந்த ரெண்டு மார்க்கரும் அப்படியே தான் இருக்குது. இந்த ரெண்டு மார்க்கரும் என்ன செய்யல? இப்படி ஜாயிண்ட் ஆகல. ஏன் ஜாயிண்ட் ஆகல? நாம படிச்சது பிழையா அல்லது அதுக்கு பின்னுக்கு வேற எது காரணம் இருக்கிறதா? ஏன் ரெண்டு திணிவுகளுக்கு இடையில விசை தொழிற்படும் என்றால், ஏன் இந்த ரெண்டு மார்க்கருக்கு இடையில விசை தொழிற்பட்டு இப்படி ஜாயிண்ட் ஆகல? ரெண்டு ஒன்றே ஒன்று கவர் இருந்தா இப்படி ஜாயிண்ட் ஆகத்தானே? ஏன் அப்படி ஜாயிண்ட் ஆகல? அல்லது நானும் ஒரு திணிவு, இந்த ஒயிட் போர்ட், இந்த சுவர், இதெல்லாம் ஒரு திணிவு இல்லையா? அப்ப ஒயிட் போர்ட்டுங்கிறது ஒரு திணிவு, எனக்கும் ஒரு திணிவு இருக்குது என்றால், இந்த ஒயிட் போர்ட்டும் நானும் ஒன்றே ஒன்று என்ன செய்யணும்? கவரும். நான் ஒயிட் போர்ட்டில் ஒட்டிட்டு இருக்கேன் இல்லையா? அதே மாதிரி இங்க இருக்கிற எல்லா திணிவுகளுக்கும் எல்லா பொருட்களுக்கும் திணிவு இருக்குதுனால் எல்லாமே ஒன்றே ஒன்று கவரும்டா எல்லாம் என்ன செய்யணும்? ஒன்றே ஒன்று கவரக்கூடியதா இருக்கு. நான் இப்படி நின்றா எனக்கு முன்னுக்கு இருக்கிற கேமரா என்ன நோக்கி வந்து கவரப்படணும், லைட் என்ன நோக்கி வந்து கவரப்படணும், ஃபேன் என்ன நோக்கி வந்து கவரப்படணும். இப்படி எல்லாமே என்ன நோக்கி என்ன செய்யணும்? கவரப்படணும். ஆனா அப்படி நடக்கல. அது அதுல பாட்டுக்கு தான் இருக்குது. என்ன காரணம்? நான் படிச்சதன் படி கவரப்படணும், ஒன்றே ஒன்று நோக்கி விசை தொழிற்படும். ஏன் கவரல்ல? நம்ம பார்க்கக்குள்ள ஒன்றோட ஒன்று இணைய இல்லையே, பக்கத்துல மாத்திரை வச்சா கூட இணைய இல்லையே. என்ன காரணம்? காரணம் என்ன? இந்த இதுக்குரிய காரணம் என்ன அப்படிங்கிறத பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிள். உதாரணமா, இந்த 2 கிலோகிராம் 3 கிலோகிராம் எடுத்து பார்ப்போம். இது ரெண்டையும் நாம 10 சென்டிமீட்டர் வேறாக்கத்துல வச்சிருக்கிறோம். இந்த ரெண்டு திணிவிலையும் தொழிற்படுற ஈர்ப்பு கவர்ச்சி விசையில பருமனை பாருங்க. என்ன பருமன்? 40 தர 10⁻⁹ நியூட்டன். 10⁻⁹ நியூட்டன் இல்லையா? ஆகவே இந்த ரெண்டு திணிவுகளுக்கு இடையில விசை தொழிற்படுவது. ஆனால் அந்த விசை எப்படி இருக்குது என்றால் மிக 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 சிறிய விசையாக இருக்குது. ஆகவே நாம இந்த ரெண்டு திணிவை இப்படி வச்சிருக்கக்குள்ள இந்த ரெண்டு திணிவுகளுக்கு இடையில தொழிற்படுற விசை ரொம்ப சிறிய விசையா இருக்குது. இந்த கவர்ச்சி விசை எப்படி இருக்குது? ரொம்ப சிறிய விசையா இருக்குது. அதே நேரத்துல இந்த கவர்ச்சி விசை தொழிற்படுறதால ஏன் இந்த திணிவுகள் இயங்கல் என்றால், இதை இயங்க விடாம இங்க உராய்வு தொழிற்பட முடியும். இதை இயங்க விடாம இங்க இருக்கிற வழித்தடை தொழிற்பட முடியும். விளங்குதான்னு சொல்றது? அப்ப நாம என்ன சொல்றோம்னா, இங்க இருக்கிற எல்லா திணிவுகளுக்கு இடையிலையும் கவர்ச்சி விசை இருக்குது. ஆனால் அந்த கவர்ச்சி விசை எப்படிப்பட்ட பருமன்? மிக 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 சிறிய பருமன். ஆகவே
அந்த கவர்ச்சி விசையால ஒரு பொருள் என்ன செய்யாது, இன்னும் ஒரு பொருளோட போய் இணையாது. அதுக்கு உதாரணம், நாம இந்த 2 மார்க்கரையும் எடுத்தோம். இந்த மார்க்கர் 2ஐயும் வைக்கக்குள்ள இந்த மார்க்கர் 2ம் ஒன்றோட ஒன்று இப்படி கவர் அல்ல. ஏன் கவரப்படலண்டா, நாம இங்க மார்க்கரை வைக்கிறீங்கக்குள்ள மார்க்கர் அசைறதுக்கு இங்க வழங்கப்படுற ஈர்ப்பு கவர்ச்சி விசை எப்படிப்பட்டதா இருக்குது, போதாத அளவுக்கு மிக மிக சிறிய பருமனா இருக்குது. அதாவது மார்க்கர் அசைறத இந்த உராய்வு தடுக்கும். உராய்வு மட்டுமில்லை, இங்க இருக்கிற வழித்தடை தடுக்கும். இது எல்லாமே இல்லாட்டி மாத்திரம்தான் இந்த திணிவை கவர முடியும். எனவே நம்ம அன்றாடம் என்னோட லைஃப்ல பார்க்கக்கூடிய எந்த ஒரு பொருளும் இன்னும் ஒரு திணிவை கவரக்கூடியதாக இருக்காது. காரணம், அங்க தொழிற்படுற விசை எப்படிப்பட்டது, சிறிய விசையாக இருக்குது. சரியானே? ரைட். இப்ப நான் இந்த ஈர்ப்பு கவர்ச்சி விசை இங்க தொழிற்படுற ஈர்ப்பு கவர்ச்சி விசை நல்ல ஒரு சிறிய விசை என்று சொன்னேன் இல்லையா? ஆனால் இந்த ஈர்ப்பு கவர்ச்சி விசை சில இடங்கள்ல பெரிய விசையாகவும் வரும். ஈர்ப்பு கவர்ச்சி விசை திணிவுகளுக்கு இடையில தொழிற்படுற ஈர்ப்பு கவர்ச்சி விசை ஒரு நல்ல சிறிய விசைன்னு சொன்னேன். ஆனால் சில இடங்கள்ல இந்த ஈர்ப்பு கவர்ச்சி விசை எப்படி வரும், நல்ல பெரிய விசையாகவும் வரும். எங்க வரும்? எங்க ஈர்ப்பு கவர்ச்சி விசை புறக்கணிக்க முடியாத அளவுக்கு பெரிய விசையா வரும்? யாராச்சும் யோசிச்சு சொல்லுங்க. எந்த திணிவு கவரக்குள்ள புறக்கணிக்க முடியாத அளவுக்கு பெரிய விசையாக இந்த ஈர்ப்பு கவர்ச்சி விசை வரும்? யாராச்சும்? எஸ், வெரி குட். பாத்தீங்கன்னா இந்த சமன்பாட்டுல F சமன் G into M1 M2 R வர்க்கம்ங்கிற இந்த சமன்பாட்டுல இந்த ஈர்ப்பு கவர்ச்சி விசை இருக்குதானே, இந்த ஈர்ப்பு கவர்ச்சி விசை சிறியதாக வந்ததற்கான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அகில ஈர்ப்பு மாறிலிட பருமன் சிறியதாக இருக்கிறது இல்லையா? யோசித்து பாருங்க. அகில ஈர்ப்பு மாறிலிட பருமன் என்ன? 6.67 தர 10^11. எனவே அகில ஈர்ப்பு மாறிலிட பருமன் சிறியதாக இருக்கிறதாலதான் ஈர்ப்பு கவர்ச்சி விசையிட பருமனும் எப்படி வருவது, ஒரு சிறிய பருமனா வருவது. எனவே இந்த ஈர்ப்பு கவர்ச்சி விசையிட பருமன் பெரியதா வரணும்னால் எது பெரியதா இருக்கணும்? இந்த அகில ஈர்ப்பு மாறிலிட பருமன் சிறியதா இருக்கிறதால நாம இங்க பயன்படுத்துற திணிவு நல்ல பெரிய திணிவா இருந்தால் விசை எப்படி வர முடியும், பெரியதா வர முடியும். ஜி சிறியதா இருக்கிறதால விசை சிறிசி. அப்ப இங்க பெருக்கப்படுற திணிவு நல்ல பெரிய திணிவா இருந்தா நடக்கும், விசை எப்படி வரும், ஒரு பெரிய விசையாக வர முடியும். உதாரணமா பூமியை எடுத்து பார்ப்போம். பூமியை எடுப்போம். இந்த பூமி எடுத்தீங்கன்றால் பூமியில திணிவு எப்படிப்பட்டது? பூமியில திணிவு மிக 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 பெரிய ஒரு திணிவு இல்லையா? பூமியில திணிவு இந்த மாக்கர திணிவு மாதிரி, மனிதன திணிவு மாதிரி, வைபோற்ற திணிவு மாதிரி ஒரு திணிவா இல்லை, மிக மிக பெரிய ஒரு திணிவு. எனவே பூமி ஒரு பெரிய திணிவாக இருப்பதனால் இந்த பூமியால இன்னும் ஒரு திணிவுக்கு வழங்கப்படுகின்ற விசை எப்படி வரும்னால் ஒரு பெரிய விசையாக வரும். இந்த பூமிங்கிற திணிவு இன்னும் ஒரு திணிவுக்கு வழங்குகின்ற விசை, ஈர்ப்பு கவர்ச்சி விசை எப்படி வரும், ஒரு பெரிய விசையாக வரும். ஏன் பெரிய விசையாக வரும்? பூமியில திணிவு எப்படி இருக்கிறது, பெரியதா இருக்குது. அதனாலதான் நாம ஈர்ப்பு கவர்ச்சி விசையை எங்க உணரக்கூடியதா இருக்கின்றால் பூமியில உணரக்கூடியதாக இருக்கு. இப்ப யோசித்து பாருங்க. இந்த மார்க்கர் கவராதுன்னு நான் சொன்னேன். ஆனால் இந்த மார்க்கரை பூமிங்கிற இந்த திணிவு என்ன செய்யும், கவரும். பாருங்க, கவருது. விளங்குது என்ன சொல்றது? எனவே திணிவு பெரியதாக இருந்தால் ஈர்ப்பு கவர்ச்சி விசை புறக்கணிக்க முடியாத அளவுக்கு பெரியதாக வர முடியும். அந்த நேரத்துல ஒரு திணிவு இன்னும் ஒரு திணிவை கவர்றதை நாம அவதானிக்கலாம். சரியான? அதுக்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் பூமியினது ஈர்ப்பு கவர்ச்சி விசை. இதே மாதிரி தான் பூமிய மாதிரி தான் ஏனைய கோள்களுக்கு. உதாரணமா சூரியன் எடுங்க. சூரியன் எடுத்தீங்கன்னா இந்த சூரியன் திணிவு பூமியில திணிவை விட பல மடங்கு பெரியது இல்லையா? எனவே இந்த சூரியனுக்கும் இந்த பூமிக்கும் இடையில தொழிற்படுற கவர்ச்சி விசை எப்படி இருக்கும், ஒரு நல்ல பெரிய விசையா இருக்கு.
எனவே சூரியனுக்கும் பூமிக்கும் இடையில கவர்ச்சி விசை நல்ல பெரியதாக இருக்கிறதாலதான் எப்பயுமே சூரியனை சுத்தி பூமி என்ன செய்யுது, வலம் வந்து கொண்டிருக்குது. எனவே கவர்ச்சி விசை வந்துட்டு பெரியதாக இருக்கும் போது, கவர்ச்சி விசை வந்து பெரியதாக இருக்கிறமா இருந்தால் அங்க தொழிற்படுகின்ற திணிவினது பருமன், அங்க பயன்படுத்தப்படுகின்ற திணிவினது பருமனும் பெரியதாக இருக்கணும். ரைட்? அப்ப நோட்னு போட்டு எழுதி வச்சுக்கொள்ளுங்க. நோட்னு போட்டு எழுதுங்க. நோட்னு போட்டு எழுதி கொள்ளுங்க. இரு சிறிய திணிவுகளுக்கிடையே, நோட்னு போட்டு எழுதி கொள்ளுங்க, இரு சிறிய திணிவுகளுக்கிடையே தொழிற்படும் ஈர்ப்பு கவர்ச்சி விசை, தொழிற்படும் ஈர்ப்பு கவர்ச்சி விசை புறக்கணிக்கத்தக்க அளவு, புறக்கணிக்கத்தக்க அளவு சிறியதாக காணப்படும். புறக்கணிக்கத்தக்க அளவு சிறியதாக காணப்படும். சிறியதாக காணப்படும். பிரேக்கெட்ல போட்டுக்கொள்ளுங்க. ஏன் சிறியதா இருக்குது? அகில ஈர்ப்பு மாறிலியும் எப்படிப்பட்ட பருமன்? சிறியதாக இருக்கிறது. பிரேக்கெட்ல போடுங்க. அகில ஈர்ப்பு மாறிலி ஜி, அகில ஈர்ப்பு மாறிலினது பருமன் சிறியதாக இருப்பதா? சோ ஜியினது பருமனும் சிறிசி, திணிவினது பருமனும் சிறிசி. அப்ப விசேட பருமன் எப்படி வரும்? சிறிசா வரும். பிரேக்கெட்ல அகில ஈர்ப்பு மாறிலியின் பருமன் சிறியதாக இருப்பதா? சோ பிரேக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு, எனினும் 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 புவி, சூரியன் போன்ற, எனினும் புவி, சூரியன் போன்ற மிக பெரிய திணிவுகளுக்கு, மிக பெரிய திணிவுகளுக்கு புவி, சூரியன் போன்ற மிக பெரிய திணிவுகளுக்கு, திணிவுகளுக்குன்னு போடாம திணிவுகளினால், திணிவுகளினால் புவி, சூரியன் போன்ற மிக பெரிய திணிவுகளினால் உண்டாக்கப்படும் ஈர்ப்பு கவர்ச்சி விசை, உண்டாக்கப்படும் ஈர்ப்பு கவர்ச்சி விசை புறக்கணிக்க முடியாதவாறு, உண்டாக்கப்படும் ஈர்ப்பு கவர்ச்சி விசை புறக்கணிக்க முடியாதவாறு பெரியதாக காணப்படும். கவனிங்க. அப்ப நம்ம என்ன சொல்றோம்? பொதுவா எந்த ஒரு திணிவும் இன்னும் ஒரு திணிவை கவரும். ஆனால் அந்த திணிவுகள் ஒப்பீட்டளவுல சிறிய திணிவுகளாக இருப்பதனால் அங்க தொழிற்பெற ஈர்ப்பு கவர்ச்சி வீச புறக்கணிக்கக்கூடியதா இருக்கும். ஆனால் பூமி போன்ற பெரிய திணிவுகளை யோசிப்பமா இருந்தால்
அங்க திணிவு பெரியதா இருப்பதனால் அங்க உருவாகக்கூடிய விசையும் புறக்கணிக்க முடியாத அளவு பெரியதாக இருக்கும். அதனாலதான் நம்ம ஈர்ப்பு கவர்ச்சி விசைங்கிறத பத்தி அதிகமாக பேசுறோம். சரியான ரைட். இப்ப கவனிங்க, இங்க நாம இரண்டு சிறிய திணிவுகள் எடுக்கும் போது M1 M2 அப்படிங்கிற இரண்டு சிறிய திணிவுகள் எடுக்கும் போது இந்த இரண்டு சிறிய திணிவுகளுக்கு இடையில தொழிற்படுற விசை அது சமனும் எதிருமான ஒரு விசையா இருக்குன்னு சொன்னேன். சில பேருக்கு ஒரு யோசனை வரும், இந்த சமனும் எதிருமான விசையை நம்ம எந்த அடிப்படையில சொல்ல முடியும், எந்த அடிப்படையில இந்த ரெண்டு விசையும் சமனும் எதிருமானதுன்னு சொல்லலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா பாத்தீங்கன்னா இருந்தால் எந்த ஒரு தாக்கத்திற்கும் சமனும் எதிருமான மறுதாக்கம் காணப்படும் இல்லையா? எந்த ஒரு தாக்கத்திற்கும் சமனும் எதிருமான மறுதாக்கம் இருக்கு. அந்த வகையில M1ங்கிற திணிவு M2க்கு வழங்குற விசை இடப்பக்கம் F இருந்தால் நியூட்டனின் விதிப்படி எந்த ஒரு தாக்கத்திற்கும் சமனும் எதிர்மான மறுதாக்கம் இருக்குது. M1ங்கிற திணிவு M2ங்கிற திணிவுக்கு இடப்பக்கமாக விசையை வழங்கினால் M2ங்கிற திணிவு M1ங்கிற திணிவுக்கு என்ன செய்யும்? வலப்பக்கமாக விசையை வழங்கும். ஆகவே நாம் இதை நியூட்டனின் விதியை அடிப்படையாக கொண்டு, நியூட்டனின் இயக்க விதியை அடிப்படையாக கொண்டும் சமனும் எதிருமான விசைக்குரிய காரணத்தை சொல்ல முடியும். சரியான? அப்ப எந்த ஒரு தாக்கத்திற்கும் சமனும் எதிருமான மறுதாக்கம் இருக்கு. இப்ப சில பேருக்கு இந்த இடத்துல வரக்கூடிய டவுட் என்னென்றால், இப்ப நாம ஒரு பெரிய திணிவு பூமியை எடுக்கிறோம். இந்த பூமிக்கு மேல நாம ஒரு சிறிய திணிவு மாக்கரை வச்சிருக்கிறோம். எனவே பூமியில திணிவு பெரியதா இருக்கிறதால பூமியான இந்த மாக்கருக்கு ஒரு விசை வழங்கப்படும் இல்லையா? அதைத்தான் நம்ம ஈர்ப்பு கவர்ச்சி விசை அப்படின்னு சொல்றோம். எனவே இந்த பூமியால மாக்கருக்கு கீழ் நோக்கி எஃப்ங்கிற விசை வழங்கப்படும் போது நல்லா யோசித்து பாருங்க, இந்த மாக்கர் பூமிக்கு என்ன செய்யும்? இதே மாதிரி ஒரு விசையை மேல் நோக்கி வழங்கும். சொன்னது ஏன்? எந்த ஒரு தாக்கத்திற்கும் சமனும் எதிருமான மறுதாக்கம் இருக்கு. அப்ப இந்த பூமி இந்த மார்க்கருக்கு கீழ் நோக்கி ஒரு எஃப்ங்கிற விசையை வழங்கினால் இந்த மார்க்கர் பூமிக்கு என்ன செய்யும்? அதே மாதிரி எஃப்ங்கிற ஒரு விசையை மேல் நோக்கி வழங்கும். விளங்குதா? ஆனால் இந்த மார்க்கர் திணிவு பூமியில திணிவோட ரொம்ப 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 சிறியதா இருக்கிறதால இந்த மார்க்கர்ல ஆர்முடுகள் பெரியதாக இருக்கும், பூமியில ஆர்முடுகள் அன்னளவா பூச்சியமா இருக்கும். அதனாலதான் நாம மார்க்கரை போடக்குள்ள மார்க்கர் இயங்குறத பார்க்கிறோம், ஆனா பூமி என்ன செய்யாது? மார்க்கரை நோக்கி இயங்காது. ஏன்? பூமியில திணிவு பெரியது. உங்களுக்கு தெரியும், F7 MA விசை ரெண்டுக்கும் சமன். சோ திணிவு பெரியதா இருந்தா ஆர்முடுகள் எப்படி இருக்கும்? சிறியதா இருக்கும். எனவே மார்க்கர் பூமிக்கு இப்படி ஒரு விசையை வழங்கினாலும் அந்த விசையால பூமி என்ன செய்ய போறது இல்லை? இயங்க போறது இல்லை. விளங்குதா? அப்ப எப்பயுமே பூமி மார்க்கருக்கு ஒரு விசையை வழங்கக்குள்ள மார்க்கர் பூமிக்கு ஒரு விசையை செஞ்சுட்டே அடிக்கும், வழங்கி கொண்டுதான் அடிக்கும். உதாரணமா நீங்க 10 கிலோகிராம் திணிவை இங்க வச்சிருந்தீங்கன்னா 10 கிலோகிராமுக்கு பூமி உதாரணமா 100 நியூட்டன் விசையை வழங்கினால் இந்த 10 கிலோகிராம் பூமிக்கு என்ன செய்யும்? மேல் நோக்கி 100 நியூட்டன் விசையை வழங்கும். ஆனால் பூமிக்கு வழங்கப்படுற இந்த விசையால பூமி என்ன செய்யாது? இயங்காது. ஏன்னா பூமியில திணிவு பெரியதா இருக்கிறதால ஆர்முடுகள் புறக்கணிக்கத்தக்க அளவுக்கு தான் இருக்கும். சரியான? ஓகே, இதெல்லாம் தேவைன்னா நீங்க சும்மா நோட் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஏன்னா இப்படிதான் டவுட்கள் வரும், அதாவது நான் இதை சொல்லிட்டு இருக்கிறேன். சரி, அடுத்த கேள்வி எழுதி கொள்ளுங்க. இரண்டாவது கேள்வி, உருவில் காட்டப்பட்டவாறு
சர்வ சமனான 4 புள்ளி திணிவுகள் உருவில் காட்டப்பட்டவாறு சர்வ சமனான 4 புள்ளி திணிவுகள் சதுரம் ஒன்றின் உச்சியில் வைக்கப்பட்டுள்ளன. சதுரம் ஒன்றின் உச்சியில் வைக்கப்பட்டுள்ளன. சதுரம் ஒன்றின் உச்சியில் வைக்கப்பட்டுள்ளன. இச்சதுரத்தின் நடுப்புள்ளியில் இச்சதுரத்தின் நடுப்புள்ளியில் மற்றுமொரு புள்ளி திணிவு m வைக்கப்படுமாயின் மற்றுமொரு புள்ளி திணிவு m வைக்கப்படுமாயின் மற்றுமொரு புள்ளி திணிவு வைக்கப்படுமாயின் நடுப்புள்ளி திணிவின் மீது தொழிற்படும் விளையுள் விசை யாது? நடுப்புள்ளி திணிவின் மீது தொழிற்படும் விளையுள் விசை யாது? சின்னொரு கேள்வி பாப்போமே. உங்களிடம் விடையை எதிர்பார்க்கிறேன். மிகப்பெரிய ஒரு சிறிய மழை பஞ்சபூமி வித்தியாசம் வர மாதிரி பெரிய மவுண்டன் திரும்ப அந்த மவுண்டன் தாண்டி பூமி அந்த நிறைய போகும். மவுண்டன் இந்த பக்கம் தெரியும் பூமியிலேருந்து சேர்ந்து அப்போ பூமியில் பார்க்கலாம் அது இல்லை. ஓகே ஓகே இந்த நடுப்புள்ளியில வைக்கப்படுற திணிவின் மீது தொழிற்படுற விசை என்னன்னு கேட்கிறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி இல்லையா? எப்படி நிறைய பேர் சரியானபடி அனுப்பியிருக்கிறாங்க. ரொம்ப சிம்பிளான கேள்வி. எப்படின்னா உதாரணமா இந்த திணிவு எடுப்போம். இந்த திணிவுக்கு எப்படி விசை வேணும்?
நடுப்புள்ளியில் இருக்கிற திணிவுக்கு இந்த திணிவு எப்படி விசையை வழங்கும்? தன்னை நோக்கி இந்த திணிவை தன்னை நோக்கி கவரும். ஆகவே இந்த திணிவால இவருக்கு வழங்கப்படுற விசை இப்படி இல்லையா? அதே மாதிரி இந்த திணிவு இந்த நடுப்புள்ளியில் இருக்கிற திணிவுக்கு எப்படி விசையை வழங்கும்? இப்படி வழங்கும், தன்னை நோக்கி கவரும். அதே போல இந்த திணிவுக்கு எப்படி விசையை வழங்கும்? நான் இந்த திணிவின் மீது தொழிற்படுற விசையை மட்டும் குறிக்கிறேன். சோ இந்த திணிவை தன்னை நோக்கி இப்படி கவரும். அதே போல இந்த திணிவு தன்னை நோக்கி இப்படி கவரும். இப்படித்தான் ஒவ்வொரு திணிவும் நடுவில் இருக்கிற திணிவை கவர போகும். அதே நேரத்தில் இங்க இருக்கிற எல்லா திணிவுகளுமே சர்வசமனான திணிவுகள். இந்த திணிவுக்கும் இந்த திணிவுக்கும் இடைப்பட்ட தூரமும் இந்த திணிவுக்கும் இந்த திணிவு இதுக்கு இடைப்பட்ட தூரங்களும் எப்படிப்பட்ட தூரங்கள்? சமனான தூரங்கள். எனவே பாருங்க, F7 G M1 M2 R வர்க்கம்ங்கிற சமன்பாட்டுல இந்த திணிவுகளோட பெருக்கம் எல்லாமே சர்வசமனான திணிவுங்கிறதால திணிவுகள் சர்வசமன். இந்த திணிவுக்கு இதுக்கு இடைப்பட்ட தூரமும் எப்படிப்பட்டது? இதுல தூரம் எப்படிப்பட்டது? சமன். அப்ப திணிவும் சமன் தூரமும் சமன் என்றால் உருவாகிற விசையும் எப்படிப்பட்டது? சமனானது. ஆகவே இவருக்கு வழங்குற விசை F என்றால் இவருக்கு வழங்குற விசையும் F தான், இவருக்கு வழங்குற விசையும் F தான், இவருக்கு வழங்குற விசையும் F தான். இப்ப பாருங்க, எல்லாமே Fங்கிற விசை. அதே நேரத்துல இந்த விசை எதிர்க்குது, இந்த விசை எதிர்க்குது இல்லையா? எனவே நடுவுல தொழிற்படுற இந்த திணிவின் மீதான விளையுள் விசை என்ன? 0. நடுவுல தொழிற்படுற இந்த திணிவின் மீதான விளையுள் விசை என்ன வரும்? 0 என்று வரும். சரியானே? ஓகே, ரொம்ப சிம்பிளான ஒரு கேள்வி. இந்த இடத்துல ஒரு டவுட் ஒன்று கேட்கப்பட்டிருக்குது. எப்படி கண்டிருக்கிறாங்கன்னா, நாம சொன்னோம் நல்ல பெரிய திணிவா இருந்தால்தான் அங்க ஒரு ஈர்ப்பு கவர்ச்சி விசை உண்டாக்கப்படும் அப்படின்னு சொன்னேன். அப்படின்னால் உதாரணமா பூமியில இருக்கக்கூடிய ஒரு பெரிய மலை ஒன்று யோசிப்போம். அப்ப அந்த மலையினால் மவுண்டன், அந்த மவுண்டனால இந்த வேறொரு சிறிய திணிவுக்கு விசை வழங்கப்படாதா அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருக்குது. பூமியில் இருக்கக்கூடிய ஒரு மலை ஒன்று எடுக்கிறாங்க. இந்த மலையினால் இந்த இடத்துல ஒரு திணிவு இருந்தா இந்த திணிவை இப்படி இவர் கவர மாட்டாரா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று கேட்டிருக்காங்க. ஒரு நல்ல கேள்விதான். அதாவது அவங்க என்ன யோசிக்கிறாங்க, இந்த மலைங்கிறது உண்மையிலே நல்ல பெரிய திணிவு, எனவே இந்த மலை இந்த பூமியை இப்படி கவர்ந்தானே அப்படின்னு யோசிக்கிறாங்க. அப்படித்தானே? ரைட். உண்மையில பாத்தீங்கன்னா இந்த மலை இந்த இடத்துல இருக்கிற மாதிரி இந்த இடத்துல யாரும் இருக்கிறார்? இவ்வளவு பெரிய பூமியும் இருக்கு. இந்த மலை தவிர்ந்த அவ்வளவு பெரிய திணிவுடைய பூமியும் இருக்கு. எனவே பூமியில் இருக்கிற ஒரு மலையோட ஒப்பிடக்குள்ள பூமியில திணிவு எப்படிப்பட்டதுதான்? மிக மிக பெரியதுதான். பூமியில இருக்கிற ஒரு மலையோட ஒப்பிடக்குள்ள ஏனைய பூமியில பகுதியில திணிவு எப்படிப்பட்டது? மிக பெரிய திணிவு தான். ஆகவே இந்த மலை இந்த திணிவை இப்படி கவர்ந்தாலும் இந்த பூமி இந்த திணிவை கவர்றதோட ஒப்பிடக்குள்ள இந்த மலையால வழங்கப்படுற விசை எப்படிப்பட்டதா இருக்கும்? மிக மிக சிறிய விசையாகத்தான் இருக்கு. ஆகவே பூமியில செல்வாக்கு தான் இங்க பெரியதா இருக்கிறதால இந்த திணிவு கீழ் நோக்கித்தான் விழக்கூடியதா இருக்கு. என்ன காரணம்? மலை பெரிய திணிவு தான். நாம் சும்மா யோசித்தா மலை பெரிய திணிவு. மலையையும் பூமியையும் யோசித்து பாருங்க. பூமியில இருக்கிற ஒரு சிறிய பகுதி, மிக சிறிய பகுதி தான் ஒரு மலை பகுதி. எனவே இந்த மலையால ஒரு திணிவுக்கு வழங்கப்படுற விசையோட ஒப்பிடக்குள்ள பூமியால இந்த திணிவுக்கு வழங்கப்படுற விசை எப்படிப்பட்டது? மிக மிக பெரியதுதான். ஆகவே பூமியில செல்வாக்கின் காரணமாக அந்த திணிவு கீழுக்கு தான் வரும். அப்ப மலைக்கு பக்கத்துல கொண்டு போய் இந்த மாக்கரை வச்சா இந்த மாக்கர் மலை நோக்கி கவருமா? கவரப்படாது. எப்படிதான் கீழ் நோக்கி தான் விழும். விளங்குதா? ஏன்னா பூமியில திணிவு மிக மிக பெரியது. ஓகே, எனவே ஒரு நல்ல கேள்வி, வித்தியாசமா யோசித்திருக்கிறாங்க, பாராட்டத்தக்கது. ஆனா பூமியில செல்வாக்கு தான் இங்கேயும் கூடுதலா இருக்கும். ஓகே, அடுத்த ஒரு கேள்வி எழுதிக் கொள்ளுங்க. அடுத்த ஒரு கேள்வி,
உருவில் காட்டப்பட்டவாறு சமபக்க முக்கோணி ஒன்றின் உருவில் காட்டப்பட்டவாறு சமபக்க முக்கோணி ஒன்றின் உச்சிகளில் சர்வ சமனான புள்ளி திணிவுகள் ABC வைக்கப்பட்டுள்ளன. சர்வ சமனான புள்ளி திணிவுகள் ABC வைக்கப்பட்டுள்ளன. இப்புள்ளி திணிவுகளின் மீது உண்டாக்கப்படும் ஈர்ப்பு கவர்ச்சி விசையின் பருமன் இப்புள்ளி திணிவுகளின் மீது உண்டாக்கப்படும் ஈர்ப்பு கவர்ச்சி விசையின் பருமன் திசை யாது? ஈர்ப்பு கவர்ச்சி விசையின் பருமன் திசை யாது? பிராக்கெட்ல போட்டுக்கொள்ளுங்க. புவியீர்ப்பு பிராக்கெட்ல போட்டுக்கொள்ளுங்க. புவியீர்ப்பு கவர்ச்சி விசையை புறக்கணிக்க, அதாவது எம்ஜிங்கிற விசையை இங்க யோசிக்க வேணாம். 3 திணிவுகள்ல தொழிற்பட விசையை மட்டும் யோசிங்களா. எம்ஜிங்கிற பூமிர ஈர்ப்பு கவர்ச்சி விசையை புறக்கணிங்க. புவியீர்ப்பு கவர்ச்சி விசையை புறக்கணிக்க. சரியா? பிராக்கெட்ல போட்டுக்கொள்ளுங்க. புவியீர்ப்பு கவர்ச்சி விசையை புறக்கணிக்க. சோ ட்ரை பண்ணுங்க. அப்போ நல்லா யோசிங்க. 3 திணிவுகள் முக்கோணில உச்சிகள்ல வைக்கப்பட்டிருக்குது. இந்த திணிவுகள் மீது தொழிற்பட விசையையும் அதே மாதிரி திசையையும் கேட்கிறாங்க. நீங்க திசைய படத்துல குறிச்சு காட்டினா போதும். விசையில பருமனை கண்டுபிடிங்க. விசை என்ன திசையில தொழிற்படும்ங்கிறத படத்துல குறிச்சு காட்டினா போதும். கவனிங்க, இலகுவான ஒரு கேள்விதான். அதாவது நான் இந்த ஏங்குற திணிவு எடுக்கிறேன். இந்த ஏங்குற திணிவு எடுத்தால் இந்த ஏங்குற திணிவுக்கு ஏனைய 2 திணிவுகளும் விசையை வழங்கும் இல்லையா? உதாரணமா இந்த பிங்கிற திணிவு ஏங்குற திணிவுக்கு எப்படி விசையை வழங்கும்? பி தன்னை நோக்கி கவருவார். எனவே பி ஆல ஏக்கு வழங்கப்படுற விசை இப்படி இருக்கு இல்லையா? அதே போல இந்த சிங்கிற திணிவு இந்த ஏங்கிற திணிவுக்கு எப்படி விசை வழங்கும்? தன்னை நோக்கி கவரும். எனவே ஏக்கு சி வழங்குற விசை இப்படி இருக்கு. ரைட்? எனவே இந்த 2 திணிவுகளும் ஏயின் மீது தன்னை நோக்கிய திசைகள்ல இவ்வாறு விசையை வழங்கும். ரைட்? இதே மாதிரி இந்த பிங்கிற திணிவுக்கு எப்படி விசை வழங்கப்படும்? இந்த பிங்கிற திணிவு எடுத்தீங்கன்னா இந்த பிங்கிற திணிவை இந்த ஏங்கிற திணிவு எப்படி கவரும்? இந்த திசையில கவரும். இது ஏயால வழங்கப்படுற விசை. அதே போல இந்த சிங்கிற திணிவு பி என்ன செய்யும்? தன்னை நோக்கி கவருவார். சோ இப்படி கவருவார். இது சியால பிக்கு வழங்கப்படுற விசை. விளங்குதா? இதே மாதிரி இந்த சிங்கிற திணிவு எடுத்தீங்கன்னா
இந்த சிங்கிற திணிவை இந்த பிங்கிற திணிவு தன்னை நோக்கி கவரும். அதே போல இந்த ஏங்கிற திணிவு சிங்கிற திணிவை தன்னை நோக்கி கவரும். இப்படி வரும். இப்படித்தான் இங்க திணிவுகள் ஒவ்வொன்றின் மீதும் விசை தொழிற்பட போகும். அதே நேரத்தில் உதாரணமா இந்த ஏயினால் இந்த ஏயின் மீது பியினால் வழங்கப்படுற விசையும் இந்த சியினால் ஏயின் மீது வழங்கப்படுற விசையும் எப்படிப்பட்டதா இருக்கும்னால் சமனான பருமனாகத்தான் இருக்கும். என்ன காரணம்? இந்த ரெண்டு திணிவுகளுக்கு இடைப்பட்ட தூரமும் இந்த ரெண்டு திணிவுகளுக்கு இடைப்பட்ட தூரமும் என்ன? சமன். இந்த ரெண்டு திணிவுகளும் எப்படிப்பட்டது? சமன். ஆகவே திணிவுகளோட பெருக்கம் சமன், தூரம் சமனுங்கிறதால இவரால வழங்கப்படுற விசையும் இவரால வழங்கப்படுற விசையும் எப்படிப்பட்டது? சமன். எனவே இங்க தொழிற்படுற விசைகள் எடுத்தீங்கன்னா அந்த விசைகளோட பருமன்கள் சமனான பருமன்களா இருக்கு. இப்ப நான் இந்த பியால ஏக்கு வழங்கப்படுற விசையை பார்க்க போறேன். உங்களுக்கு தெரியும் எஃப் சமன் பொது சமன்பாடு ஜி m1 m2 r வர்க்கம் இல்லையா? இப்ப இந்த பியால ஏக்கு வழங்கப்படுற விசையை யோசிக்க போறேன். பியால ஏக்கு வழங்கப்படுற விசையை யோசிக்க போறேன். எனவே பாருங்க, பியால ஏக்கு வழங்கப்படுற விசை ஜி இன்டு பியினது திணிவென்ன m, ஏயினது திணிவென்ன m. சோ இதுவும் m இதுவும் m. சோ ரெண்டு திணிவுகளோட பெருக்கம் m இன்டு m. ரெண்டு திணிவுகளுக்கு இடைப்பட்ட தூரம் என்ன? a. அப்ப a வர்க்கம், அதாவது g m வர்க்கத்தின் கீழ் a வர்க்கம். இதுதான் இந்த f இனது பருமனாக இருக்கும். விளங்குதா? f இனது பருமன் எடுத்தீங்கன்றால் இந்த f இனது பருமன் g, இந்த ரெண்டு திணிவுகள் பெருக்கம் m வர்க்கத்தின் கீழ் ரெண்டு திணிவுகளுக்கு இடைப்பட்ட தூரம் a வர்க்கத்துக்கு சமனா இருக்கு. இதான் f இனது பருமன். இதே மாதிரி தான் எல்லா f எல்லாமே ஒரே f தான். ரைட். இப்போ நம்ம f கண்டுட்டோம். ஆனா கேள்வி என்னென்றால் a இன் மீது b இன் மீது c இன் மீது தொழிற்படுற விசை. உங்களுக்கு தெரியும் இங்க a க்கு ரெண்டு விசை தொழிற்படுவது. எனவே இந்த ரெண்டு விசைகளோட விளையுள் விசையில தான் இந்த ஏங்கிற திணிவு காணப்படும். a இன் மீதான விளையுள் விசை அடிக்க போகும். எனவே a க்கு இப்படி ஒரு f, a க்கு இப்படி ஒரு f தொழிற்பட்டால் விளையுள் விசை எப்படி வரும்? நாம படிச்சிருக்கிறோம் காவிகள்ல சமனான இரண்டு விசைகள் தொழிற்பட்டால் ஒரு குறிப்பிட்ட கோண இடைவெளியில சமனான இரண்டு விசைகள் தொழிற்பட்டால் அந்த விசைகளின் விளையுள் சரியாக இந்த ரெண்டு விசைகளுக்கும் நடுவால போகக்கூடியதா இருக்கும். அப்படிதானே? ஞாபகம் இருக்கும் நம்புறேன். சமனான ரெண்டு விசைகள விளையுள் எப்படி இருக்கும்? சரியா அந்த ரெண்டு விசைக்கும் நடுவால போகக்கூடியதா இருக்கும். விசைட கோணத்தை இரு சம கூறிடும் இல்லையா? அதே மாதிரி சமனான ரெண்டு விசைகள விளையுளுக்கான சமன்பாடு என்ன வரும்? உதாரணமா இந்த எஃப்க்கும் இந்த எஃப்க்கும் இடைப்பட்ட கோணம் தீட்டாண்டால், இந்த ரெண்டு விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் தீட்டாண்டால் இந்த விளையுள் விசைக்கான சமன்பாடு என்ன? 2f cos θ/2. ஞாபகம் இருக்கும் நம்புறேன். சமனான ரெண்டு விசைகள் குறிப்பிட்ட கோண இடைவெளியில தொழிற்பட்டால் அந்த இரண்டு விசைகளினது விளையுள் விசைக்கான சமன்பாடு 2f cos θ/2. அந்த இரண்டு விசைகளோட வித்தியாசத்திற்கான சமன்பாடு 2f sin θ/2. ரைட்? எனவே இந்த ரெண்டு விசைகள் சமனான விசைகளாக இருக்குது. ஆகவே இந்த ரெண்டு விசைகளோட விளைவுல பாத்தீங்களா இருந்தால் இப்படி தொழிற்படும். இதுதான் a இன் மீது தொழிற்படுகின்ற விளையுள் விசை. சரி, இந்த விளையுள் விசையினது பருமன் என்ன? a இன் மீது தொழிற்படுற விளையுள் விசையினது பருமன் என்ன வரும்? இது ரெண்டும் சமனான விசை. நல்லா விளங்கிக் கொள்ளுங்க. இது ரெண்டும் சமனான விசை. அதே நேரத்தில் இந்த விசைக்கு இடைப்பட்ட கோணம் எவ்வளவு? இந்த ரெண்டு விசைகளுக்கு இடைப்பட்ட கோணம் எவ்வளவு? சமபக்க முக்கோணிட அகக்கோணம் 60 பாகை. எனவே இந்த f 60 பாகையில தொழிற்படுறதால விளையுள் விசையினது பருமன் 2f cos 60/2 சொல்லலாம்.
2f cos theta by 2. அப்ப விளையுள் விசை என்ன? இவங்க ரெண்டு பேரோட விளையும் 2f cos 60 by 2. எனவே 2f cos 30 என்று வரும். cos 30 பருமன் என்ன? cos 30 பருமன் வர்க்கமூலம் 3 க்கு 2. எனவே தீர்த்தீங்க என்றால் விடை என்ன வரும்? வர்க்கமூலம் 3f என்று வரும். சரி, f இட பருமன் என்ன? இந்த இருக்கு f. f இட பருமன் என்ன? வர்க்கமூலம் 3. f இட பருமன் என்ன? gm வர்க்கத்திற்கு a வர்க்கம். சோ இதுதான் விளையுள் விசைக்கான சமன்பாடு. அப்ப a இன் மீது தொழிற்படுற விளையுள் விசையினது பருமன் என்ன? வர்க்கமூலம் 3 gm வர்க்கத்திற்கு a வர்க்கம். இதே மாதிரி b இனது விளையுள் விசை என்ன? அதே பருமன் தான். ஏன்? இதுவும் f இதுவும் f, இடைப்பட்ட கோணம் என்ன? 60 பாகை. எனவே b இன் மீது தொழிற்படுகின்ற விளையுள் விசை இப்படி வரும். அதிட பருமனும் இதே பருமன் தான். அதே போல c இன் மீது தொழிற்படுற விளையுள் விசை எப்படி வரும்? இது இப்படி இருந்தால் விளையுள் விசை எப்படி வரும்? இந்த c இன் மீது தொழிற்படுற விளையுள் விசையின் பருமனும் என்னதான்? இதே பருமனாகத்தான் இருக்கும். விளங்குதா? இதுதான் மூன்று திணிவுகளின் மீதும் விளையுளாக தொழிற்படுகின்ற ஈர்ப்பு கவர்ச்சி விசையினது பருமன், அதே போல திசை. ரைட்? ஓகே, வேகமா நோட் பண்ணி கொள்ளுங்க. சரியா? ஓகே, இதோட தொடர்புடைய இந்த நியூட்டனை ஈர்ப்பு விதியோட தொடர்புடைய மேலதிக கேள்விகளை நாம டியூட்ல செய்ய முடியும். நான் உங்களுக்கு இன்ஷா அல்லாஹ் ஈர்ப்பு புலத்துக்குரிய அடுத்த கிளாஸுக்கு முதல் வந்துட்டு உங்களுக்குரிய டியூட்டை நான் அனுப்பி வைக்கிறேன். ஸோ இன்றைக்கு நான் இந்த கிளாஸை கொஞ்சம் ஏர்லியாக முடிச்சு கொள்றேன். காரணம், எனக்கு இது பிறகு ஆன்லைனில் லெக்சரிங் இருக்குது, சரியானே? ஸோ அதுக்குரிய வேலையை நான் பார்க்கணுங்கிறதால இன்றைக்கு கொஞ்சம் நான் ஏர்லியாக முடிச்சு கொள்றேன். ஸோ அடுத்த கிளாஸுக்கு இடையில நாம இன்ஷா அல்லாஹ் உங்களுக்குரிய டியூட்டை நான் அனுப்பி வைப்பேன், சரியானே? உங்களோட டியூட்டை நான் அனுப்பி வைக்கிறேன். ஸோ கட்டாயம் நீங்கள் அந்த கேள்விகளை செய்து பார்க்கலாம். நான் அந்த கேள்வியை டிஸ்கஸ் பண்ணுவேன் இன்ஷா அல்லாஹ் நம்ம கிளாஸில். அதே போல் வார டியூஸ்டே ரைட், வார டியூஸ்டே ஏர்லி மார்னிங் இன்ஷா அல்லாஹ் நாம ஈர்ப்பு புலத்துக்குரிய கிளாஸை வந்துட்டு தொடருவோம். ஸோ வார டியூஸ்டே ஈர்ப்பு புல வலிமைக்குரிய கிளாஸ் நடக்கும். அதே போல ஃப்ரைடே வந்துக்கிட்டு உந்தத்துக்குரிய கிளாஸ் நடக்கும், சரியானே? ஸோ வார டியூஸ்டே ஏர்லி மார்னிங் இந்த கிளாஸ்ல தொடர்ச்சியை நீங்க பார்க்கலாம். ஸோ இதோட நம்ம இந்த கிளாஸ் முடிச்சுக்கொள்வோம். ஜஸாக்கல்லாஹு ஹைர். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.